அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வாக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்குது தமிழ்நாடு அரசாங்கம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா ஊடகங்கள்லையும் வெளிவந்துச்சு. அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் எல்லாம் இணைந்து நடத்தின ஒரு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அங்கே போய் சில உண்மைகளை பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கு மறுப்பு தெரிவித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் எங்க பிள்ளைங்க மாறிங்க, அதை எப்படிங்க நாங்கள் தாரவாத்து கொடுப்போம் அப்படின்னு கண்ணீர் மல்கிற அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உண்மையிலுமே அவருக்கு கண்ணீர் வருமோ? அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக புது வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், புது வருடம் பிறந்ததுலேருந்து திமுக காரங்க வண்டவாளம் நாறுது. அப்படி முன்னுக்கு பின் முரணாக இவங்க பேசுறதுல திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏற்கனவே பல முறை ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு அதுலேருந்து பின்வாங்கிறது, ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுலேருந்து பின்வாங்கிறது, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அணிவிப்புக்கு அனுமதி கொடுக்கறது, அப்புறம் பின்வாங்கிறது, அப்புறம் இல்லைங்க நாங்கள் மருத்துவங்க கோர்ட்டில் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு நாடகம் போடுறது, பிரியாணி திருவிழா நடத்துனங்கிறது, அப்புறம் நடத்த மாட்டேங்கிறது, மழை பெய்யுது அப்படிங்கிறது, அப்புறம் திருப்பி பிரியாணி திருவிழாவே நடத்தாமல் 4 வருஷம் ஓட்டுறது. அதே போல் மோகன் பகவத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், சாலைகளை கூட்டணும், மின் விளக்குகளை போடணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டு அது யாரோ ஒரு சங்கி அதிகாரிங்க அப்படிங்கிறது. இப்படி நாடகம் போடுறதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு நிகழ்வுல போய் கலந்துக்கிறார். தனியார் பள்ளிக்கூட பேரமைப்பு, அந்த கூட்டமைப்பு சேர்ந்து நடத்துற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி யாரால ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சா இல்ல தனியார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சா? ஏற்கனவே இந்த மத்திய அரசினுடைய நிகழ்வு அது மாநில அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்லாம் சொல்லி உருட்டினாங்கல்ல, அதுபோல இது தனியார் ஏற்படுத்தின நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தனியார் ஏற்படுத்தின அந்த பள்ளிக்கூட கூட்டமைப்பு நடத்தின அந்த நிகழ்வுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் போகணும்? பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, பள்ளி கல்வியில் மேம்பாடுகளை கொண்டு வருவதற்கு அதுக்காகவா? இல்லை. ஏன்னா அந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது, இவங்களுக்கு ஆதரவானவர்கள், திமுகவில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆதரவான இல்லை திமுகவில் இருக்கிறவங்களுடைய பள்ளிக்கூடம் கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த தனியார் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கூட்டமைப்பா நீங்கள் ஒருங்கிணைந்து அரசு பள்ளிகளையும் நீங்க மேம்படுத்தணும். ஏன்னா அரசு கிட்ட காசு இல்லை. ஏன்னா அரசு டங்குவார் கிழிஞ்சு போய் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட போக்குவரத்து துறையில 10,000 கோடி நஷ்டம், பள்ளி கல்வித்துறையில நஷ்டம், மின்சாரத்துறையில நஷ்டம், இப்படி நிறைய நஷ்டங்களை நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய், அப்புறம் இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து, இப்படி நிறைய திட்டங்கள், புதிய நவீன அதிநவீன திட்டங்களை கொண்டு வர்றதுனால பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு எங்கள்கிட்ட காசு இல்ல. பேனாசில வைக்கிறதுக்கு 85 கோடி எங்கள்கிட்ட காசு இருக்கும். அதுக்காக நாங்கள் மத்திய அரசு கிட்ட போய் அனுமதி வாங்கி, அவங்கள்ட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் போய் அனுமதி வாங்கி, அவங்க கையில காலில் விழுந்தாவது எப்படியாவது அந்த நட்டமான ஒரு பேனாசிலையை மட்டும் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கோடி வேணாலும் நாங்கள் செலவு செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த அரசு தயாராக இருந்துச்சு. ஆனால் பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. ஏன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு நேற்று அவர் அரசியலுக்கு வரலங்க. அவர் அரசியல் பாரம்பரியமான ஒரு குடும்பம். அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா காலத்தில் இருந்து, ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இவருடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தாத்தா அந்த கழகத்தில் இருந்திருக்காரு. அப்போ இருந்து திமுகவை பட்டி தொட்டி எங்கும் பரப்புறதுக்கு, பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, குறிப்பாக திருச்சியில் கட்சியை வளர்க்கறதுக்கு 1989க்கு பிறகுதான் நேரு அப்படிங்கிற கேரக்டர் இங்கே வருது. அதுக்கு முன்னாடி திமுக அப்படின்னு திருச்சியில் வந்தா அன்பில் மகேஷனுடைய தாத்தாவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் பொய் சொல்ல மாட்டார். என்னைக்குமே அவர் உண்மையை தான் பேசுவார். நியாயமானவர், நேர்மையானவர். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அத்தனையும் முத்துக்கு சமம், ஒவ்வொரு முத்துக்கு சமம். அதுக்காக நீங்கள் உதயநிதி ரசிகர் மன்ற செயலாளர் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு விமர்சனத்தை தூக்கிட்டு வராதிங்க. ஒரு அமைச்சராக அவர் பேசுறது எல்லாமே ஒரு முத்துக்கு சமம். அப்படி அவர் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தில் நல்லதுகள்லாம் இருக்கு, நிறைய நல்லதுகள் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையில அது ஒரு அங்கமாக இருந்தாலும் நல்லதுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார். அவர் சொன்னப்பவே நாங்கள் சொன்னோம், இந்த திமுக பாஜகவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்காக வருங்காலங்களில் நாடகம் போடுவாங்க. மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்குது, மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது வஞ்சம் வச்சு பழிதி இருக்குது. அதுவும் குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுனால, அது பிஜேபிக்கு பிடிக்காததுனால, அது அண்ணாமலைக்கு பிடிக்காததுனால திட்டமிட்டு எங்களுக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நாடகம் போடுவாங்கன்னு சொன்னோம். கேட்கல. ஆனால் இன்னைக்கு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததால இங்கே பள்ளி கல்வித்துறைக்கு முறையாக மத்திய ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதியை காலதாமதப்படுத்துறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறார்.
சரிங்க என்ன, நீங்க கண்ணீர் விட்டு கதறதெல்லாம் சரி, இந்த கொடுக்காத மத்திய அரசு தான், இந்த கொடுக்காத ஒன்றிய அரசு தான் சட்டையை பிடிச்சி உலுக்கி எந்த வகையில் ஒன்றிருந்து பெற முடியும் எனக்கு அப்படிங்கிறத நான் கேட்டு பெறுவேன்னு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டீங்க, சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் சின்னவர், அதாவது உங்களுடைய தலைவர், உங்களுக்கு தலைவர் வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் கிடையாது, உங்களுக்கு தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான், உங்களுடைய நெருங்கிய நண்பர், உங்கள் கூட படித்தவர், உங்கள் கூடவே வந்து ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டவர், ஒரே பெட்டில் வந்து படுத்து தூங்கினவங்க, இப்படிப்பட்ட பல தகுதிகளை வச்சிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், அந்த ரகசியங்கள்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் மட்டும்தான் மத்திய ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து எந்த நிதியை எப்படி பெறணும், அதை எங்கே தட்டினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. வெக்கமாக இல்லை உங்கள் தலைவருக்கு? உங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணம் இல்லை? எதுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு உங்களை வச்சு பேச விட்றாரு? அவருக்கு தெரியாமல் நீங்கள் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை ஸ்டாலினுக்கு தெரியாமல், அவருக்கு எதுவுமே தெரியாது, அவரை போய் பேசி என்ன பண்ணுறது? ஸ்டாலினுக்கு தான் ஒன்றும் தெரியாது, சரி விட்டுருவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாமல் நீங்கள் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ புதிய கல்விக் கொள்கையை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்திற்கு, அதை இங்கே அமல்படுத்தியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை மாநில அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கலாமா? அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுனால தான் இந்த தனியார் பள்ளிகள், நீங்கள் வந்து அரசு பள்ளிகளை மேம்படுத்துங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்களா? தனியார் பள்ளி அந்த பள்ளிகள் கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, தனியார் பள்ளிகள் தரம் சிறந்ததாக இருக்குது, தரம் உயர்ந்ததாக இருக்குது, இங்கே சிறந்த கல்வியை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அரசு பள்ளி கல்வித்துறையில் இங்கே வந்து கல்வி சரியில்லை, நாங்கள் தரமான கல்வியை கொடுக்குறோன்னு ஒருத்தன் பேசுகிறான். அதை உட்காந்து கைத்தட்டி கேட்குறியன்னு கொஞ்சம் கூட, இந்த சாப்பாட்டில் நம்மளாம் உப்பு போட்டு சாப்பிடுவோம், சொரணன்னு ஒன்று இருக்கும், அந்த சொரணை வந்து சாப்பிடும்போது அந்த நாக்குக்கு இதமாக இருக்கும். அப்போ காரமாக இருந்தாலோ, உப்பு அதிகமாக இருந்தாலோ, புளி அதிகமாக இருந்தாலோ நமக்கு சுருக்குன்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை? உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் உயர்ந்த கல்வியை கொடுக்குறோம், தனியார் பள்ளிகள் தரமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் உங்களை வச்சு பேசுகிறாரு. நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஒரு துறை, அந்த துறை இவ்வளவு கேடுகட்டு போய் கிடக்கேன்னு உங்களுக்கு கோபம் வரல? ஆண்டொன்றுக்கு 200 கோடி ஒதுக்குறோம், 300 கோடி ஒதுக்குறோங்கிறீங்க. எதுக்கு? பள்ளி கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கு, புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு, பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சேர்ப்பதற்கு, விளம்பரம் செய்வதற்கு. இப்படி நீங்கள் 200 கோடி வருஷத்துக்கு வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறீங்கல்ல, 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு ஒதுக்குறீங்கல்ல, அந்த காசெல்லாம் எங்கன்னே போகுது? அந்த காசை வைத்து இந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தலாம்ல. அடுத்த நாள் பேட்டி, இது சர்ச்சையாயிருச்சு, தனியார் பள்ளிகளுக்கு தாரை வாக்க போறாங்க, அரசு பள்ளிகளை கொண்டு போய் தனியார்ட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க அப்படின்னு சர்ச்சை கிளம்பினதுக்கு அப்புறம் பேட்டியில் சொல்றாரு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு அறிவிப்புமே இல்லையே, தத்து கொடுக்கறதுங்கிற வார்த்தையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி யாரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. வேற யாராவது இப்ப பொன்முடியை கேட்டிருந்தா, அவர் வந்து முன்னாடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அவர் ஏதாவது உளருவாப்லங்களாம். ஸ்டாலின் கேட்டா கூட அவர் உளருவாங்க, அவர் வந்து நீங்க என்னங்க அது பள்ளிக்கூடத்தில் வந்து கற்பிக்கிறோங்கிறது பதிலாக கற்பழிக்கிறோன்னு அவர் பேசுறவருங்க, அவரை போய் நீங்க கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போதும் செடியா இருக்கிற ஆளு, வாய் பிறளவே பிறலாது, என்ன நடந்தாலும் சரி கரெக்டான வார்த்தை மட்டும் தான் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுவார். அவர் சொல்றாரு, தத்தெடுத்துங்கிற வார்த்தையே கிடையாதுங்க, அந்த அறிக்கையிலே கிடையாதுங்க. யாருங்க சொன்னா? எதிர்க்கட்சிகள், அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டேட்டஸை அதிகமாக பகிர்ந்தது அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும். அப்போ அவங்கள காயப்படுத்தணும், அவங்க சொல்றது பொய், அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு யாரு? திமுகவுடைய வட்டாரங்கள் பேசுறாங்க. இப்போ உண்மையிலுமே அது உண்மை ஆதாரத்தை அண்ணாமலை திருப்பி வெளில எடுத்து போட்டார். உங்களுக்கு வேணும்னா சொல்றேன், நீங்க பார்த்துக்கங்க. இந்த பின்னாடி இருக்கிறதுல கீழே 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன், 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து பள்ளிக்கு தேவையான கட்டமைப்புகளை தனியார் பங்களிப்புகளுடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்ற தீர்மானத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுடைய செய்தி, நீங்க வெளியிட்ட செய்தி குறிப்பான 500 பள்ளிக்கூடங்களை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தனியாருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு எதுக்குனே அமைச்சர்? நீங்கள் எதுக்குனே அந்த அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறையில் வருஷத்துக்கு 3000 கோடி 2000 கோடி 200 கோடி 300 கோடி எதுக்கு ஒதுக்குறீங்க? அந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க? அந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய காசு, அந்த காசை வைத்து வேற என்ன மேம்பாட்டை செய்றீங்க? இதாவது நான் சொல்றது மேம்பாட்டுக்கு மட்டும், அது இல்லாமல் பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறது இருக்குது, அங்கே புதிய இது வாங்கி போடுறதுல பெஞ்சு வாங்கி போடுறது, அவங்களுக்கு புத்தகம் கொடுக்கறது, இந்த கேட்டகரி தனி. நீங்கள் அவங்களுடைய செலவினங்களுக்கு, கட்டமைப்பு செலவினங்களுக்காக மட்டும் ஒதுக்குறது 3000 2000 கோடி ஒதுக்குறீங்க. அந்த பணத்தை வைத்து பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த துப்பு இல்லைன்னா அதை சரியாக முறையாக நீங்கள் செலவு செய்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தேவையான மேசை நாற்காலிகள், அது இல்லாமல் ஆசிரியர்களுக்கு தேவையான மேசை நாற்காலிகள், அவங்களுக்கு தேவையான பிளாக் போர்டு, அதுக்கு தகுந்த சுற்றுச்சூழல், இது எதையுமே அமைத்து தர முடியல, ஒரு அரசால் அமைத்து தர முடியல.
ஆனால் தனியார் கூட்டமைப்பு தனியார் பள்ளிகள்லாம் சேர்ந்து அதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னால் நாக்க தொங்க போட்டு தத்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை என் முழு மனதோடு நான் ஏற்கிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி அடுத்த நாள் வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க? நான் அப்படி ஒரு அறிவிப்பே சொல்லவே இல்லையே, தத்தெடுத்துங்கிற வார்த்தையே இல்லையே அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவது கூட இந்த அரசால் முடியல. எப்படி நீங்கள் கல்வியை கொண்டு போய் பொது சமூகத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். கருணாநிதி வந்த பிறகு, அண்ணா வந்த பிறகு, ஸ்டாலின் வந்த பிறகு தான் எல்லாரும் படிக்கவே ஆரம்பித்தாங்க அப்படின்ற அளவுக்கு ஃபோக்கஸ்டாக பேசுகிறீங்க. பெரியார் இல்லைன்னா நீ படிச்சிருக்க முடியுமா அப்படின்றீங்க. பெரியார் இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இதுவரை அந்த கல்வியை, பள்ளி கல்வியை தரமாக கொடுக்கலன்னு நான் சொல்லலைங்க. தனியார் பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு, தனியார் பள்ளியில் கூட்டமைப்பு இருக்காங்கல்ல, அவங்கள உங்களை மேடையில் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கே நீங்கள் கோவப்படல, ரோசப்படல. நான் கேட்கறதுக்கெல்லாமா கோவப்பட போறீங்க? ஏன்னா துப்புனா தொடச்சுக்குவோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துப்புனா திமுக தொடச்சிட்டு போயிட்டே இருக்கும், எதுக்குமே பதில் சொல்லாது. பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு அரசு வேலை செய்யணுங்க. அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைக்கணும், புதிய கட்டடங்கள் கட்டி கொடுக்கணும், அங்கே இருக்கிற மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கு பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த இதை நீங்கள் தரம் உயர்த்தணும், பாடத்திட்டத்தை தரம் உயர்த்தணும். அந்த வேலையெல்லாம் செய்யாமல் தூக்கி தனியார்ட்ட கொடுத்துருவோம். இது என்னன்னா, தனியார் மய தாராளமய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இந்தியாவில் இது எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுக்கறது இது ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, அது நாங்கள் பெத்த பிள்ளை மாதிரிங்க, அது நான் எப்படிங்க தத்து கொடுப்பேன் அப்படின்னு. தமிழ்நாட்டையும் நீங்கள் தத்து தாங்க கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எது உங்கள்கிட்ட அரசு செய்கிறது தரமாக இருக்குது? தனியார் பேருந்து ஓட்டுறீங்க, தரமாக ஓட்டுறீங்களா? தரமாக வச்சுருக்காங்களா? அரசு பேருந்து அந்த அளவுக்கு தரமாக இருக்கா? தனியார் பேருந்து இருக்கிற தரத்துக்கு அரசு பேருந்து இருக்குது, சொல்ல முடியுமா உங்களால்? தனியார் மின் உற்பத்தி வந்துருச்சு, அரசு மின் உற்பத்தி. அரசு இந்த கூடங்குளம் அணுவில், நெய்வேலி பழுப்பு நிறக்கிற சுரங்கத்திலேருந்து அந்த இதிலேருந்து அனல் மின் நிலையம், அப்புறம் அந்த பக்கம் சென்னையில் திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற அனல் மின் நிலையங்கள், இப்படி தான் நீங்கள் அனல் மின் நிலையங்களை வச்சு தான் அரசு தயாரிக்குது. காற்றாலை மின்சாரத்தையோ அல்லது சூரிய ஒளி மின்சாரத்தையோ அல்லது நீங்கள் அலையிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தையோ, கடலில் அலையிலிருந்து எடுக்கிற மின்சாரத்தையோ அரசு நடத்துதா? ஆனால் தனியார் கொடுக்குறான், தரமாக கொடுக்குறான். எப்படி? அதிக விலைக்கு அரசாங்கத்துக்கு விற்கிற அளவுக்கு தனியார் அங்கே வேலை செய்யுது, ஆனால் அரசு செய்யாது. பள்ளிக்கூடம் அரசு நடத்துறது கேவலமாக இருக்குது, ஆனால் தனியார் நடத்துறது ரொம்ப தரம் உயர்ந்ததாக இருக்குது. அரசு மருத்துவமனை கேவலமாக இருக்குது, ஆனால் தனியார் நடத்துகிற மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைகள் கிடைக்கப்படுது. அப்படின்னா அரசு அப்போ எதுக்கு தான் இருக்குது? போக்குவரத்து துறை நீங்கள் தனியாருக்கு கொடுக்க போகிறது இல்லையா? சென்னையில் ஓடுற அந்த எம்டிசி அந்த பேருந்துகளை எல்லாத்தையும் நீங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கு, ஓட்டுநர்களை தனியாராக வச்சு நியமிக்கிறதுக்கு இந்த அரசு வேலை செய்யலாம், திட்டம் போடலையா? அங்கே ரயில்வேவை தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க, ஃப்ளைட்டை தனியாருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தனியார் மையத்தை ஆதரிக்கிறாங்க, அம்பானி அதானியை வாழ வைக்கிறாங்க அப்படின்னு அங்கே பேசுறது. இங்கே இங்கே இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்களை தனியாருக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறது. இதுதான் திராவிட மாடல். எல்லார்ட்டையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு ஒரு அமைச்சர் குழுவை வைத்து அந்த அமைச்சர்களுக்கு வெட்டிய சம்பளத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் போட்டு அவங்களுக்கு பெஞ்சு தைக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து, எதுக்கு இந்த கட்டமைப்பு? மொத்தத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க. பச்சையாக போய் சொல்கிறாரு, முத நாள் தத்து கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலை, அடிச்சாம்பாடுறா அந்தர் பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காரு. பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு அமைச்சரால் முடியும்னா அதை செய்யுங்க, அதை விட்டு தனியாருக்கு கொடுக்குறேன். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்த முடியல, அரசு தரமாக பள்ளிக்கூடங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, தனியார் பள்ளிக்கூடங்களை அரசு தத்தெடுத்துச்சு, அந்த செய்தி நல்ல செய்தி. ஆனால் இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னால் பொண்டாட்டி கட்டிட்டு வந்துடுவேன், பொண்டாட்டி வச்சு என்னால் வாழ முடியாது, அதனால் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் என் பொண்டாட்டி அனுப்பிவிடுன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருக்கு இந்த வேலை. யாரோ இவங்கள்ட்ட போய் ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருங்கிற பழமொழியை தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால ஊரான் எவன் தனியார் வந்தாலும் இந்த அந்த 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 வச்சுக்க, அதானி வந்தாரா அந்த அதானிக்கு நீ நிலக்கரி இறக்குமதியா நீ வச்சுக்க, அம்பானி வர்றியா இந்த உனக்கு என்ன துறைமுகம் கட்டணுமா, ஏர்போர்ட் கட்டணுமா இந்த நீ வச்சுக்க, பரந்தூர் இந்த வச்சுக்க தனியார். இப்போ அரசினுடைய வேலை என்ன? அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, ஓம் பிள்ளையை நீ ஊட்டி தான் வளர்க்கணும், ஓம் பிள்ளைய முதல்ல பாரு, அப்புறம் அடுத்தவங்க மூட்டு பிள்ளைய பார்க்கலாம். நாங்கள் திருப்பியாக தான் சொல்கிறோம், இந்த மாநிலத்தை இங்கே இருக்கிற துறையை இங்கே அமைச்சரவையில் இருக்கிறவங்க பாருங்க, அதை விட்டுட்டு தனியார் வந்தால் சிறப்பாக இருக்கும். சாலை போடுறது தனியாருக்கு கொடுப்பீங்க, பேருந்து ஓட்டுறது தனியார், ஃப்ளைட் ஓட்டுறது தனியார், ஏர்போர்ட்டு தனியார், ரயில்வே தனியார், ரயில்வே தண்டவாளங்கள் போடுறது தனியார், பாலங்கள் கட்டுறது எல்லாமே தனியார். இப்படி எல்லாமே தனியார் செஞ்சுட்டு இருந்தா அரசினுடைய வேலை தான் என்ன? உட்காந்துக்கிட்டு பானிபூரி சாப்பிடுவோமா, இல்லை எந்த கடையில் போய் டீ குடிக்கலாம், தூத்துக்குடியில் எந்த கடையில் டீ நல்லா இருக்கும் அந்த டீயையும் ஒரு சொட்டு கூட உள்ளே போகாமல் குடிப்பாருங்க திராவிட முதல்வர். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு எங்கள் தளபதியை வீட்டில் போகிறத மடக்குன்னு மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பாப்பில், அது விட்டுருங்க. கடைக்கு போனால் அந்த கடையில் இருந்து டீயை வாங்கி அதை ஃபோட்டோ ஷூட்டு அது மட்டும் நல்லா செய்ய தெரியும், எந்த கடையில் எங்கே நல்லா இருக்கும், இந்த இடத்துல போய் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த ஆங்கிளில் நின்னா இது நல்லா இருக்குமா, இதை மட்டும் பார்க்காதீங்க. விளம்பரத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடி அந்த 4 ஆண்டுகள் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க.
அதை தடுத்து நிறுத்திட்டு அந்த விளம்பரத்துக்கான செலவை குறைச்சிட்டு அதை மக்களுக்கு செய்யுங்க. பள்ளி கல்வித்துறையில் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு சீருடைய நிறைய பேருக்கு போக மாட்டேங்குதுங்க. லேப்டாப் கொடுக்கல. ஏங்க முந்தா நாள் ஒரு காட்சி ஒன்று வெளியே வருதுங்க. ஒரு பள்ளிக்கூட மாணவன் எங்களுக்கு லேப்டாப் கொடுக்க வக்கில்ல, உனக்கு என்ன போஸ்டர்னு செருப்பில் அடிக்கிறான். ஒரு பள்ளிக்கூட மாணவன் அடிக்கிறான். இதை விட ஒரு கேவலம் தேவையா? ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கு அந்த எந்த வசதியுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கல. அது இப்போ தனியார் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும், தனியார் தான் போர்டு வாங்கி கொடுக்கணும், தனியார் தான் சாக்பீஸ் வாங்கி கொடுக்கணும்னா அரசினுடைய நிலைமை எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் கண்ட கனவு இது இல்லை. இதில் வந்து கல்வித்துறையில் வந்து கல்வி இலவசமாக தானே கொடுக்கப்படுது. எங்கே கொடுக்குற அவங்களுக்கு சாக்பீஸும் போர்டே இல்லையே. அதான் அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே சொல்லிட்டாரு, 500 பள்ளிக்கூடங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த கட்டமைப்பு வசதிகளும் இல்லை, அதை தனியார் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னா உங்கள் ஆட்சியில் உங்கள் அமைச்சரே ஒத்துக்கிறாரு. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இவங்க சிறந்த ஆட்சி கொடுக்குறாங்களா, நல்லாட்சி கொடுக்குறாங்களா, புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்களா, மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுக்கறதுனால மாணவர்களுடைய கல்வி திறன் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறான். எதுக்குடா இவ்வளவு உருட்டு? முதல்ல செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யுங்க. முதல் நாள் இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறாரு. தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு நடத்துகிற ஒரு கூட்டத்தில் போய் 500 அரசு பள்ளிகளை நீங்கள் தத்தெடுத்து அவங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் தனியார் பங்களிப்போட நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்வதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு இதை பேசிட்டு வர்றாரு. அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஐயோ நான் அப்படிலாம் பேசலைங்க, நாங்கள் பெத்த புள்ள மாதிரிங்க இந்த பள்ளி கல்வித்துறை, அரசு பள்ளிகள்லாம் நான் பெத்த புள்ள மாதிரி, அந்த புள்ளையை போய் நான் யார்ட்டையாவது தாராவாத்து கொடுப்பேனா அப்படின்னு அடுத்த நாள் அப்படியே அந்தர்பட்டு அடிச்சு பேசுகிறாரு. ஆதாரத்தோடு இருக்குது. தத்து கொடுக்குறோன்னு நீங்கள் பேசுனது. தத்து கொடுக்குறோன்னா முழுசையும் தத்து கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்ல, கட்டமைப்பு வசதிகளே தத்து கொடுக்குறோம் கட்டமைப்பு செய்வதற்கு அப்படின்னா அந்த கட்டமைப்பை ஒரு அரசால் செய்ய முடியாது, தனியாரால் செய்ய முடியும்னு எந்த முடிவை வச்சு வர்றீங்க? அரசு பள்ளிகள் தரத்தை விட தனியார் பள்ளிகள் தரமாக இருக்குன்னு உங்களை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. நாங்கள் தலை சிறந்த அறிவை கொடுக்குறோம், கல்வியை கொடுக்குறோம், தரமான கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரை மேடையில் வச்சுக்கிட்டே அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொஞ்சம் கூட கோபமே வரல. ஏன் வரல? உங்கள் துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசு நடத்துது, அதை விட தனியார் சிறப்பாக நடத்துகிறாங்க, நாங்கள் வந்து கட்டமைப்பு வசதியை செஞ்சு தரோம் அப்படின்னு அவங்க போட்ட தீர்மானத்துக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்கன்னா இது எப்படி இருக்குது? இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நான் பொண்டாட்டி கட்டிட்டு வந்துடுவேங்க, நான் தாலியை கட்டி கூட வச்சுக்குவேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டி நல்லா பார்க்குறான்னு அவங்க கூட அனுப்பிச்சு விட முடியுமா? அது மாதிரி தான் இருக்குது.